கேரளா ரூஃப் ஸ்டைல் பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்துட்டு கேரளா ரூஃப் ஸ்டைல் மாதிரியே ஷீட்ஸ்லாம் வந்துருச்சு. பட் அந்த ஷீட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரியல் லுக் கொடுக்காது. அதே மாதிரி அது ஹீட் இன்சுலேட்டடாகவும் இருக்காது. ரியல் கேரளா ரூஃப் ஸ்டைல் போகிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஹீட் இன்சுலேட்டடாக இருக்கும். பிகாஸ் அது வந்துட்டு கிளே மெட்டீரியலில் பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஏர்த்தி லுக்குமே வந்துட்டு நம்ம கிளே மெட்டீரியல் யூஸ் பண்ணுறப்ப தான் கொடுக்கும். இந்த ரூஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பட்ஜெட்டை பொறுத்து வேரியஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பட்ஜெட் கம்மியாக போகிறப்போ அதில் வெதர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக பிராண்டடாக போகிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு வெதர் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. அதோட லுக் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸ்லோப்பிங் ரூஃப் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கான பார்க்கிங் ஏரியாவில் இந்த ஓப்பன் ஏரியாலாம் வந்துட்டு லைட் வந்துட்டு கம்மியாக தான் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கிளாஸ் நம்ம இடையில ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த எந்த நம்ம டிசைன் சூஸ் பண்ணுறோமோ அதில் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம கிளாஸஸ் வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்துட்டு நேச்சுரல் லைட் உள்ளே வரும். ஸோ அதே மாதிரி ஸ்லோப்பிங் ரூஃப் நம்ம பண்ணுறப்ப கார்னர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த கார்னர்ஸில் வந்துட்டு சீப்பேஜ் வரலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிட்ஜஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே ரூஃப் ஸ்டைல் மட்டும் போட்டுட்டு விட்டுருவாங்க. பட் கீழே வந்துட்டு அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லாம் தெரியும். ஸோ அதை நம்ம கவர் பண்ணணும். உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சீலிங் டைல்ஸ் இருக்குது, அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ சீலிங் டைல்ஸ்லேயே வந்துட்டு நிறையா டிசைன்ஸ் வருது. எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போடுறப்ப நம்மளுக்கு வந்துட்டு உள்ள டபுள் ஹீட் இன்சுலேட்டடாக இருக்கும் நமக்கு.